நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு நந்தகுமார் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். தமிழரசன் ஆரம்பத்திலே ரெண்டு முக்கியமான அரசியல் புள்ளிகளை தொட்டார் அறிமுக பேச்சிலேயே. ஒன்று நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ரெண்டாவது இப்போ சண்டையே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் அப்படின்னு. இன்னைக்கு இலங்கை நம்மளுடைய தமிழர்கள் தொப்புக்கொடி உறவுகள் லட்சக்கணக்கான பேர் இலங்கையில் கொண்டு குவிக்கும் போது ஏன் சார் நீங்கள் அமைச்சரவையில் 7 மந்திரிமார்களை வச்சிருந்தீங்கல்ல, அப்போ ஏன் அன்னைக்கு உங்களுக்கு தமிழகத்துக்கூடையும் டெல்லி கூடையும் சண்டை போடணும்னு தெரியலையா உங்களுக்கு? கச்சத்தீவை நம்ம இங்கிருந்து கொடுத்தோம். அதே சமயத்தில் வெஸ்ட் பெங்கால்ல டின்பிகான்னு நீங்க யார் வேணா போய் கூகுள் பண்ணி பாருங்க. டின்பிகா, TINBHIGHA, டின்பிகாங்கிற ஒரு இடம் பங்களாதேஷ்ல உடன்படிக்கை எடுக்கிறதுக்காக நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த மாதிரி பங்களாதேஷ்க்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி நிலம், ஒரு காரிடார், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக அந்த இடத்தை கொடுக்கணும்னு சொல்லும் போது அன்னைக்கு அந்த மாநிலத்தை ஆங்கிட்டு இருந்தது காங்கிரஸ், மத்தியிலையும் இருந்தது காங்கிரஸ். ஆனா அந்த மாநில ஆட்சியாளர்கள் மாநிலத்தினுடைய நலன் முக்கியம் சொல்லிட்டு அதை எதிர்த்து போராடி அது மறுபடியும் இம்ப்ளிமெண்டேஷன் 1995 வரைக்கும் அந்த நிலத்தை இழுத்து பிடிச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது கான்ட்ராக்ட்ல இருக்கு. இது மாநில உரிமையா இல்ல கச்சத்தீவை கேட்டாங்க கொடுத்து? இதைத்தான் அம்மையார் ஜெயலலிதா பேசினாங்க சட்டசபையில. கச்சத்தீவை பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது? கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவை கொடுத்ததை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினார் அந்த காலகட்டத்தில். அதுவும் உங்க நினைவுக்காக கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கவுண்டமணி தான் ஒரு படத்துல சொல்லுவாரு பாருங்க, 6 மணிக்கு மேல நீ விளக்க அணைச்சா என்ன அணைக்காட்டி என்னன்னு. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தீர்மானம் போட்டா என்ன போடாட்டி என்ன? இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் செஞ்ச போராட்டத்தை தமிழகம் செஞ்சிருக்கணும் இல்லையா? அதுதான மாநிலத்தினுடைய உரிமை. அப்ப உங்களுக்கு டெல்லி கூட சண்டை போடணும்னு தெரியலையா? இப்ப ராஜா சொன்னாரு இங்க DK சிவகுமார் வந்திருக்காரு போதாதான். அந்த DK சிவகுமார் அவர்கள் இன்னைக்கு மேகதாது அணை கட்டிய தீர்வன் ஒத்த காலில் நிக்கிறார். அதுக்கு நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பதில் சொல்லி இருக்கிறோமா? அவரை கூட்டு இங்க பிரச்சாரத்துக்கு கூட போயிட்டு இருக்கமே. இது சண்டை போட வேண்டிய விஷயம் இல்லையா? நீட் இன்னைக்கு எதிர்க்கிறீங்க. நீட் எப்ப டேபிள் செய்யப்பட்டது? நாமக்கல்ல இருக்கக்கூடிய காந்தி செல்வன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருக்கும்போது நீங்க நீட்டை கொண்டு வரீங்க. நீட்டை கொண்டு வந்துட்டு நீங்களே நீட்டை எதிர்க்கிறீங்க. பரவாயில்ல, நீட்டை பேன் பண்றாங்க, 160வது வாக்குறுதி சூப்பர் அப்படின்னா பக்கத்தை திருப்பிட்டு வந்தா 332வது வாக்குறுதி. நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசாங்க உதவி பெறக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2.5% நாங்க உயர்த்தி கொடுப்போம். அதை கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு வருஷத்துக்கு 250 ஏழை மாணவன் போயிருப்பான். அப்போ இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செஞ்சிருக்கணுமா இல்லையா? அடுத்தது அதுல நீங்க டெல்லி கூட சண்டை போடலையா? கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகுது, அதுக்கப்புறம் நீங்க ஆட்சிக்கு வரீங்க, அதுக்கு நீங்க சண்டை போட வேண்டாமா? அடுத்தது தமிழும் கன்னடத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு. இவரு பேசினாரு, நம்ம கமல் அவர்கள் பேசும்போது சித்தராமையா கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரா குரல் கொடுத்தாரு. நம்மளுடைய முதலமைச்சர் ஏதாவது குரல் கொடுத்தாரா தமிழ் மொழி காக்கிறதுக்காக? இது பாத்தீங்கன்னா நாங்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டைங்கிறதுக்கு உண்டான தரவுகளை நான் அடிக்கிறேன். அடுத்தது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். என்ன சார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ரெகுலரான டிஜிபி இல்ல, பொறுப்பு டிஜிபி போடுறீங்க. அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி. பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப பாருங்க, மீஞ்சூர்ல முந்தா நேத்து பாத்தீங்கன்னா கல்லூரியில 2வது படிக்கக்கூடிய மாணவிய, செமஸ்டருக்கு படிச்சிருக்க மாணவிய கஞ்சா போதையில் இருக்கிற 3 பேர் பூந்து வெட்டுறான் சார். அப்ப இன்னைக்கு கஞ்சா எங்க கிடைக்குது? நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவு பெறணும்னு கடலை மிட்டாய், கம்மர் கட்டு, தேன் மிட்டாய், இளந்த வடையெல்லாம் நீங்க இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா எங்கேயுமே வாங்க முடியாது. ஆனா இன்னைக்கு கஞ்சா எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அப்ப இந்த ஆட்சியை நம்ம கஞ்சாவது நம்ம இது அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு. போக்சோ குழந்தைங்க மேல சார், இன்னைக்கு 2.5 வயசு குழந்தைக்கு வித்தியாசம் தெரியல சார், 80 வயசு பாட்டிக்கு வித்தியாசம் தெரியல சார். கூட்டு பாலியல் வன்கொடுமை கலாச்சாரம் உருவாக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு காரணம் என்ன? கஞ்சா. அப்ப இதுவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கனிம வள கொள்ளை அவுட் ஆஃப் கண்ட்ரோல். போக்சோ வழக்குகள் 7000 வழக்குகளை போட்டு 104 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு நாங்க கொடுத்திருக்கிறோம் சமூக நலத்துறை அமைச்சர் சொல்றாங்க. இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சிந்தெட்டிக் ட்ரக் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். டாஸ்மாக் சேல்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கரப்ஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைகள் திருமணம் நம்ம இவ்வளவு தூரம் திராவிட மாடல்ல இவ்வளவு தூரம் சாதிச்சுன்றாங்க இல்லையா? 2024க்கும் 23க்கும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் யூபிஓ பீகார பத்தியே பேசல. தமிழ்நாட்டில் குழந்தை திருமணங்களுடைய சதவீதம் 56% உயர்ந்திருக்கு சார். இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? இப்ப விஜயும் விஜய் கட்சியை சார்ந்தவங்களை பூரா எத்தனையோ விமர்சனம் பண்ணீங்கல்ல. இந்த இளைஞர்கள் இன்னைக்கு அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன நேத்து பிறந்து வந்தாங்களா இங்க மாநிலத்துக்குள்ளார? இல்ல வெளி மாநிலத்துக்குள்ளார உள்ளார வந்தாங்களா? அப்ப அந்த இளைஞர்களை நீங்க சரியான அரசியல் வழிகாட்டி இருந்தா ஏன் சார் அவங்க இந்த நிலைமைக்கு இருக்கான்? அப்ப இது யார் குற்றவாளிங்க? இதுவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு வருஷத்துக்கு வட்டி 79,000 கோடி கட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க ரெவென்யூ டெபிசிட் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கீங்க.
அப்ப கடனை வாங்கி நீங்க கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு நீங்க வந்து வருமானத்துக்கு மேல வந்து செலவு பண்ணிக்கிட்டு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதா? அப்ப டெப்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சரி, அப்படிதான் கடன் வாங்கி மக்களை காப்பாத்துறீங்க. வரியை உயர்த்தாம இருந்திருக்கலாம்ல. வீட்டு வரி, சொத்து வரி, கரண்ட் பில்லு, பஸ் சார்ஜ், குப்பைக்கு வரி, எல்லா வரியும் ஏத்திட்டு கடனையும் வாங்கும் போது தமிழக மக்கள் என்ன சார் பண்ணுவாங்க? அப்ப இது எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு. அப்ப நாங்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் சண்டைங்கிறது என்னன்னா, ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது இதையெல்லாம் பேசி பேசி கொண்டாந்து அவரை முதலமைச்சராக உட்கார வைக்கணும். அதை மறைச்சிட்டு இப்ப அதுக்கு ஒரு ஸ்லோகன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லும் போது இந்தியாவில் 210 சப்ஜெக்ட் இருக்கு சார். அதுல மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல 97 சப்ஜெக்ட் மாநில மத்திய பட்டியலில் இருக்கு. மாநில பட்டியல் கண்ட்ரோல்ல 66 சப்ஜெக்ட் இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட் பொது பட்டியல்ல 47 சப்ஜெக்ட். அப்ப 210 சப்ஜெக்ட்ல 144 சப்ஜெக்ட் 70% மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. பாரதிய ஜனதா ஆளுதா இல்ல காங்கிரஸ் ஆளுதாங்கிறது இங்க கேள்வி இல்ல. தமிழகத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய 30%. அப்போ இதெல்லாம் நீங்க வந்து ஏன் வந்து இத்தனை நாளா நீங்க தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு ஏன் நீங்க சண்டை போடல? இன்னைக்கு உங்களுக்கு தமிழ்நாடும் டெல்லியும் தெரியுதா? ஏன் இத்தனை நாளா தெரியல? எத்தனை வருஷம் நீங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க? 17-18 வருஷம் நீங்க மத்திய அரசாங்கத்தில் இடம்பெற்றிருந்தீங்களா இல்லையா? அப்ப ஐயா போன பட்ஜெட்ல கூட 3 கமிட்டியை சொல்றாரு. ராஜமன்னார் கமிட்டி, பூஞ்சி கமிட்டி, சர்க்காரியா கமிட்டி. இது வந்து மத்திய மாநில உறவுகளுக்கும் மாநில உரிமைகளையும் நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. ஆனா இதையெல்லாம் நிறைவேற்றாம போச்சுன்னு போன பட்ஜெட்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்படுறாரு. நான் கேட்கிற ஒரே கேள்வி, இந்த 3 கமிஷன் கமிட்டியினுடைய லிஸ்ட் எல்லாம் போன வாரம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சா சார்? எந்த வருஷம் வந்துச்சு? இந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க 16-17 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருக்கீங்க. அப்பெல்லாம் ஏன் சார் நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு கூட சண்டை போடல? அப்ப என்ன அர்த்தம்? அப்ப உங்களுக்கு நீங்க பதவி வேணும். நான் அதனால தான் கேட்டேன். அப்போ நீங்க இன்னைக்கு இலங்கை தமிழர் தொப்புள் கொடி உறவுகள் இன்னைக்கு எந்த குடும்பமாவது தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அதை நினைச்சு கண்ணீர் விடாத நாள் இருக்கா? அப்ப நீங்க ராஜினாமா பண்ணிட்டு எங்களுக்கு தமிழர் நலன் தான் முக்கியம், தமிழர் நலன் தான் முக்கியம் நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டா இன்னைக்கு தமிழ்நாடு பூரா உங்க பின்னாடி நின்றுருக்கும் சார். அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நாங்க தமிழ்நாடுக்கு டெல்லிக்கு சண்டை, தமிழ்நாடுக்கு டெல்லிக்கு சண்டை. இது ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டாந்து முதல்வரா நிறுத்துறதுக்காக அவர் மேல நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. அவருடைய பராக்கிரமங்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம். அதனால வந்து அந்த இடத்துக்கு இன்றைய தேதியில எப்படி வந்து நம்ம இன்னைக்கு விஜய் அவர்களை சொல்றோமோ அதே மாதிரி இன்றைக்கு தேதியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதல்வருக்கு உண்டான ஒரு தகுதியை வந்து இன்னும் அவர் வளர்த்துக்க வேண்டியது பல தூரங்கள் கடந்து போக வேண்டியது இருக்கு. அப்போ அதை மட்டுமே ஒரு முழு முதற்கோளா அதைத்தான் இன்னைக்கு ஒரு எய்மா பிறவி பயனா நினைச்ச ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறது கட்டாயமா இது பொதுமக்களுக்கு பெருத்த ஏமாற்றம். இது வந்து கட்டாயம் நம்ம மாறி ஆட்கள் மக்கள் கிட்ட இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். உதயநிதி அவர்களுடைய தகுதியை வளர்த்தி அவர் முதலமைச்சர் அவர்களை எந்த மாற்று கருத்தும் இல்லை, நம்மளே போடலாம் ஓட்டு. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நன்றி திரு நந்தகுமார்.